ஓகேங்களா? அதுல ஒரே ஒரு சின்ன இன்னொரு அத கடைசி நேரத்துல சொல்ல வந்தேன்னா அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். பட் ஆனா இப்படி கொஞ்சம் சும்மா படிச்சுக்கோங்க. வேர்ல்ட் ஹிஸ்டரி தான் இது. வேர்ல்ட் ஹிஸ்டரியில there is a first phase of industrialization, சும்மா இதை எழுத வேணாம், ஒன்றும் இல்லை. ஜென்ரலா யூ கோ அண்ட் ரீட் த புக்ஸ். இது வந்து வேர்ல்ட் ஹிஸ்டரி. நம்மளுக்கு வேர்ல்ட் ஹிஸ்டரி சிலபஸ் இல்லை, நம்ம ப்ரிலிம்ஸ் கிளாஸ் தான். ஆனா வேர்ல்ட் ஹிஸ்டரி நம்ம எடுக்கலாம், தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், செகண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கும். யூ எனி ஐடியா? இது ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், செகண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து உள்ளு, காட்டன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த உள்ளு காட்டன்லாம் வரும்போது யூ நீடட் ஃபேக்டரிஸ் ஃபார் தட். உள்ளு காட்டன்லாம் இருக்குல்ல, இப்போ தே கேம் டு the point is that இவங்களுக்கு வந்து தே ஸ்டார்டட் திஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன். பட் ஆனால் அந்த உள்ளு காட்டன் தே ஆர் ஸ்டார்டிங். பட் அந்த உள் காட்டன் தான் தே ஆர் கம்மிங் ஹியர் அண்ட் டு ஆல் அதர் பிளேசஸ் அண்ட் அதான் அந்த மான்செஸ்டர். ஸோ அதான் பாயிண்ட். பட் ஆனால் ஒன்ஸ் தே கம், தே வாண்ட் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன். அப்போதான் அந்த ஃபேக்டரிஸ், ஃபார் ஃபேக்டரிஸ் தே ஸ்டார்ட் டு இன்னோவேட். அதனால தான் தென் ஸ்டீம் இன்ஜின் வரும். வேற நிஜமாவே சொல்றாங்க இது. when you read like this you will understand that all has a very big meaning. இப்போ I stand in the shoulder of greats ன்னு சொல்றது வந்து it's a true fact. see ஏன் இந்தியால it did not come ன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா if you see இந்த டைம்ல they also had a Royal Science Society. Royal Society of Science. See, it was actually kind of ஒரு எதுங்க அதில் அந்த டைம்லயே. ஸோ நியூட்டன்லாம் இட் வாஸ் தேர். பட் ஆனா இந்த சொசைட்டில இட் வாஸ் பேட்ரியார்கிக்கல் தான். விமன் வேர் நாட் அலௌட். தட்ஸ் தேர். தே ஆர் ஆல்சோ இன் அ வே ராங் தான். பட் அவர் சொசைட்டி டிட் நாட் ஹேவ் சம்திங் லைக் திஸ். ஆர் ஈவன் டுடே அதான் சொல்றேன்ல, சயின்டிஸ்ட் எல்லாம் நம்ம பெருசாவே பார்க்காத. அந்த எனக்கு அதனால தான் மணிவண்ணன் சொன்னது ரொம்ப பிடிக்கும். சயின்டிஸ்ட கும்பிடுங்கடா டே. ஈவன் டுடே சயின்டிஸ்டையா கும்பிடுறோம். பாரத் ரத்னா இருக்கு. பாரத் ரத்னால சச்சின் டெண்டுல்கர் கொடுக்கறதா இல்ல வேற யாருக்காவது கொடுக்கறதா தான் சண்டை நடக்குது. நம்மளுக்கு தெரியும் 1.4 பில்லியன் பாப்புலேஷன், சயின்டிஸ்டே இல்ல. யூ கெட் திஸ் ஐடியா? ஆனா இந்த சயின்டிஸ்ட் இருக்கிறதுனாலதான் வாட் தே டிட் வாஸ், இதுல இன்னொரு ஒரு ஒரு இது நம்ம வேர்ல்ட் ஹிஸ்டரி. ஆனா இது ஓகே தானே, இது வேர்ல்ட் ஹிஸ்டரி தான். இதுக்கப்புறம் அப்படியே ஏதாவது மெயின்ஸ், இதுக்கப்புறம் என்ன மெயின்ஸ் பேசுமா? இது முடிச்சிருவோமா? இது அக்ரிகல்ச்சரை திருப்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசணும். இன்னும் இருக்காது. ஓகேவா? பட் ஆனா we'll talk about மெயின்ஸ் இதுக்கப்புறம். சரியா? இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். then we'll talk about mains. சரியா? மெயின்ஸ் question which I put in the group இருக்குல்ல, இலாபரேட்டா இல்ல, I will give the framework. அந்த ஃப்ரேம்வொர்க்கை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிடுறேன். பட் இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து இப்படி காட்டன் இருக்கு, இதுக்கு வந்து ஃபேக்டரி ரெடி பண்றாங்க. ஆனா how they do itனா, இதுக்கு ஒரு ஃபேக்டரி ரெடி பண்ணோம். ஸோ அந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர்ல தான் ரன் பண்றாங்க. வாட்டர் அண்ட் விண்ட். அதாவது வாட்டர் வந்து வில் கோ, யூ ஹேவ் டு ப்ரொபெல் சம்திங். அது வந்து இஸ் டர்னிங் த மெஷின். இப்போ இதை வாட்டர் யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஸ்டீம் யூஸ் பண்றோம். ஆனா ஸ்டீமுக்கு ஹவு டு யூ பில்ட் தட் மெஷின், அதுதான் இவங்க பண்ணாங்க. இந்த ஸ்டீம் இன்ஜினை பண்றவரு, அது யூ ரிமெம்பர் ஹிஸ் நேம், அது அவர் பேரு ஜேம்ஸ் வாட் அப்படின்னு ஒருத்தர் இல்லையா? ஜேம்ஸ் வாட் வேறையா? ஸ்டீம் இன்ஜின் வாட் மாதிரி தானே, ஜேம்ஸ் வரும்ல. சரி, ஜேம்ஸ். ஓகேவா? என்னன்னா they have different ideas in different fields.
அவங்க எல்லாம் ஒர்க், இப்போ சைக்கிள் மேனுஃபேக்சரிங், அது மேனுஃபேக்சரிங்ல அதுல இருந்திருக்கிறாரு, சைக்கிள். அப்போ ஹி இஸ் பிரிங்கிங் இன் திஸ். இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு வந்து கோல் தேவைப்படுது. ஸ்டீம் இன்ஜின் வந்ததுக்கு அப்புறம் கோல் தேவைப்படுது. இந்த கோல் மைனிங்க வந்து நிறைய பண்றாங்க. கோல் மைனிங்க சூப்பரா பண்றாங்க. அந்த கோல் மைனிங்க சூப்பரா பண்ண அப்புறம் they started having more resources. அப்புறம் தான் ட்ரெயின் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஸ்டீம் இன்ஜின், இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து இப்போ கோல் ஃபியூவல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை ரன் பண்றதுக்கு ட்ரெயின் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இப்ப கோல் எடுத்துட்டு வரணும்ல, இதுக்குதான் மெயின், அதுக்குதான் ட்ரெயின். ஆனா அது பேசஞ்சர் ஆகுது. பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது they exported to India also. இதுல இந்த செகண்ட் ரெவல்யூஷன் தான் ட்ரெயின், ஸ்டீல், கெமிக்கல்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் லைக் ஒரு பேசிக் இது. அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட், இது வந்து 1870 to 1950. இப்ப பாருங்க, சரியா? This is where 1870ல தான் ஜெர்மனி யூனிஃபிகேஷன் ஆகும். If you check that, இந்த ஜெர்மன் யூனிஃபிகேஷனுக்கு அப்புறம் they take over. அவங்க கெமிக்கல் ப்ராசஸ்ல பயங்கர இதா இருக்காங்க. இதுலதான் இண்டிகோ டை இருக்குல்ல, இண்டிகோ ரெவல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இண்டிகோ ரெவல்யூஷன் இஸ் 1860. வாட் வாஸ் த ரெவல்யூஷன்? ஆமா, இது ஹிஸ்டரி தான். அப்போ கரெக்டா போர்ஷன் தான் எடுக்கிறாரு. இது ஹிஸ்டரி தான், ஹிஸ்டரி. வேர்ல்ட் ஹிஸ்டரி சேர்த்து எடுக்கிறாரு. ஹிஸ்டரி தானே இது. இண்டிகோ ரெவல்யூஷன் there is a name to the system. Do you know that? தின்காத்தியா சிஸ்டம். தின்காத்தியா சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து how much, அந்த தின்காத்தியா சிஸ்டம் is how much, you know? Very good. See, அதான் சொன்னேன், மனப்பாடம், மாடர்ன் மிஸ்ட்ரி மனப்பாடம். கான் கஃபர் கான் ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா? ஃப்ரான்டேர் காந்தி, குதாய் கித்மத் தாஸ். வேர்ல்ட், அந்த மாடர்ன் இந்தியா மட்டும் ப்ளீஸ்ங்க, அது வேற வழி எல்லாம் கிடையாது. அதுல இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது, அது இந்த மாதிரி பொறுமையா இப்ப நான் கொஞ்சம் சொன்னது, இப்ப காலையில இருந்து சொன்னதே இவ்வளவு டயர்ட் ஆகுது. ஆகுதா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்ன ப்ராப்ளம்னா, this needs little bit of time. இது இன்னொன்னு, இது வேர்ல்ட் ஹிஸ்டரி இல்ல. இப்ப இண்டிகோ ரெவல்யூஷன், so that தின்காத்தியா system, that is a system in which indigo was grown in the field. இப்ப நம்ம இன்னைக்கு, ஆமா, அக்ரிகல்ச்சர் கரெக்ட் ஆகுது, கரெக்ட் வருது, அக்ரிகல்ச்சர் கரெக்ட் ஆகுது. we had a field, ஆனா in that, instead of growing rice and wheat, they were populating indigo because the Britishers needed indigo for dyeing these. இண்டிகோன்றது அந்த ஒரு கிராப், அதை வச்சு டை பண்றதுக்காக they made us grow that. அப்போ என்ன ஆகுதுன்னா, இண்டிகோ people also, because buying இருக்கு. ஆனா இந்த ஜெர்மனி யூனிஃபிகேஷன் after it happens and the second industrial revolution, they concentrate on chemical எல்லாம். அந்த இதுல சிந்தட்டிக் டை பண்ணிடுறாங்க. சிந்தட்டிக் டை if they start doing, மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு. இண்டிகோக்கு வேல்யூ இல்லை. இண்டிகோ மேல இல்ல, டெக்கான் ரைட்ஸ் அது இன்னொரு இது, அது காட்டன். வேர்ல்ட் ஹிஸ்டரியாவே மாத்திரலாம். அது வந்து காட்டன், அது டெக்கான் ரைட்ஸ் வந்து மாடர்ன் இந்தியா போய் படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் படிச்சு பாருங்க. டெக்கான் ரைட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. டெக்கான் ரைட்ஸ் இஸ் தட், இப்போ காட்டன் வந்து, ஆமாங்க, அக்ரிகல்ச்சர் தான், கரெக்ட் தான், அக்ரிகல்ச்சர் தான் வந்து அப்படியே ஃப்ளோ ஆயிடுச்சு. சரி, ஓகே, இது பாருங்க, பிளாக் சாயிலா, திஸ் இஸ் வேர் யூ கெட் காட்டன், திஸ் இஸ் வேர் தே காட் திஸ் காட்டன். ஆனா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இது வந்து எப்போனா, இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் இருக்குல்ல, when was the American Revolution? 1770.
somewhere 1770. If you see in the point they would not get cotton from this place. So inga irundhu both these places you are getting cotton. And do you know baniyan onu irukku theriyuma? Baniya na yaar theriyuma? Gandhi, traders. Gandhiji was a baniya theriyuma? Vaishyala they are added, but ana baniya na yaar? History na cotton na, it is related to cotton na. These are the weavers. Baniyas were people, if you had this, if they had to come, they would come to this place. So this port, இப்போ நீங்க போய் port படிக்கணும். So அதுல பாத்தீங்கன்னா இந்த portல தான் they started first to come and import the cotton. ஆனா cotton was inside. Today we have roads, everything, but at that time you did not have, and you cannot buy it. அதுக்காக they had a middleman. அவங்க தான் பனியான்னு சொல்லுவாங்க. அந்த பனியா தான் then became what is called as the baniya caste, then was included in அது ஏன் வைஷ்யால இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா it is trader basically. What they basically used to do is that get the cotton from the interior continent and give it to this, and இவங்க வந்து இப்படி எடுத்துட்டு போவாங்க. இங்க வந்து when the revolution comes, this goes down. இப்போ இங்க ரெவல்யூஷன்னா you will not get cotton supply இல்ல. So what they did was increased the supply from here. அப்ப increase the supply na, what you will do? கடன் வாங்கி you will start to crop இல்ல. அப்போ you will have money lenders inside. ஆனா when this American Revolution ended, they started improving in cotton. They became a country. They started supplying more. இங்க price drop ஆயிடுங்களா? Money lender will ask for money. அப்போ ஒரு பாயிண்ட்ல மணி கொடுக்க முடியல, Deccan riots will come. Indigo revolution is same. Indigo on the point 1870 they had the synthetic dye. In order to replace that, this person, a point in order to replace, this is out of value. So again you revolt. You get this idea? இது வந்து world. நான் இதை ஏன் ஹேபர்ஸ் ப்ராசஸ்ல இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஹேபர் ஐயோ இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில this becomes very predominant. அப்படியே ஒண்ணா இதுதான் வந்து இட்ஸ் லைக் ஒரு எனக்கு இப்போ ஹிஸ்டரியை படிக்கும் போது தான் புரியுது, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதும் எவ்ரிதிங் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்டரி. இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா உடனே யூ கேனாட் டூ எனிதிங். இவங்க இந்த சிந்தட்டிக் இதை ஸ்டார்ட் பண்றாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி இதுல இருக்கிற ப்ராசஸ் வந்து மல்டிஃபோல்ட் ஆகுது. அதுல ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஹேபர் ப்ராசஸ். நைட்ரோஜன் சிந்தட்டிக்ல இருந்து அப்படியே அந்த கெமிக்கல் வந்து வேற, அப்ப இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஆல் திஸ் இஸ் இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் சயின்ஸ். ஸோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க இப்படி ஒரு மீட்டிங் வைப்பாங்க. ஐன்ஸ்டீன் வீட்ல எல்லாம் டெய்லி மீட்டிங் நடக்கும். ஐன்ஸ்டீன் சும்மா வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆல் கிரேட் ஆல் த சயின்டிஸ்ட் தட் வி சி அவங்க வந்து இப்படி பேசிட்டு அந்த ஹேபர்ஸ் ப்ராசஸ் தான் இது. இந்த பாயிண்ட்ல தான் இந்த ஹேபர்ஸ் ப்ராசஸ் இப்படி எல்லாம் பண்ணும்போது இவங்க அதனாலதாங்க இப்போ இது வந்து மெஷினா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனாலதான் யூ ஹேவ் ஆல் த கார் இருக்குல்ல, ஆடி, வோல்க்ஸ்வேகன், ஸ்கோடா, ரால்ஸ் ராய்ஸ், BMW, ஆல் ஆர் ஜெர்மனி. ஏன்னா அவங்க அந்த மெஷின், அதாவது இந்த ஸ்டீம் இன்ஜின் பண்ணிட்டாங்க சரியா, இதை வந்து இங்க பண்றாங்க. பட் ஆனா இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் த மெஷின் அவங்க வந்து அதை ஜெர்மனில ஹிட்லர் வந்து இன்னும் ஒரு இது கொடுக்குறான், ஒரு நேஷனலைஸ் பண்ணி இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் 1930s. அதனாலதான் யூ ஹேவ் ஆல் த கார் கம்பெனிஸ். சரி, ஓகே, இது வந்து வேர்ல்ட் ஹிஸ்டரி. நம்ம வந்து இப்ப என்ன பண்ணுவோம், மெயின்ஸே போயிடுவோம் சரியா. மெயின்ஸே போயிடுவோமா? என்னன்னா we'll never do this. இதுல எங்க nitrogen, okay, plants need nitrogen. This you accept, nitrogen, potassium, phosphate, but basically nitrogen is main. Air la nitrogen how much is there? 78
But Anna, can this be given to the plants from the air? No. That's why you have pulses. Nitrogen fixing bacteria is there. But Anna, they had to devise some method in order to you cannot increase the production. They had to devise a method. Some mineral they had to have. That's why they went in for something called as saltpeter. This is the question. You remember this question? I showed you a question. Why the Britishers came to India? What are the ingredients? Cotton. Adula saltpeter irukkum parunga. Saltpeter is where you get this nitrogen from. சரியா? என்ன பண்ணுவாங்க? ரெண்டு இடத்துல எடுப்பாங்க. ஒன்னு இந்தியாக்கு they will come. Another they will come to this. இது ஆப்பிரிக்காவா? ஐயோ. Then another will come to South America. In the South America la we saw in the Atacama desert ஞாபகம் இருக்கா? Chile desert. நீங்க பாருங்க அந்த Chile desert la you have what is called as a Humboldt current. So very dry climate. அந்த dry climate ல என்னன்னா இது வந்து அந்த இதுலயே இருக்கு. குவானான்னு ஒரு பேர்ட் இருக்கு. நம்மளோட bodily fluids la irundhu you can make nitrogen. Urine la nitrogen irukku. What ammonia irukku, correct? From that adanala da they say you oram podradhu, okay va? But ana what idu vandu appo you will have it from guana also. What they did was indha mari salt idu oru point inga vandu industrial revolution is happening. They needed more. Industrial revolution ku you had to feed the people, correct? இது நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு இது அப்படியே கொண்டு வந்து நான் FCA ஜாயின் பண்ணிடுறேன், MSP ஜாயின் பண்றேன், ஓகேவா? the logic and objective of MSP தெரியணும்ன்றதுக்கா, சரியா? இது வந்து saltpeter இருக்கா? So what they did was, so they used to get it from here and get it from India. So அதுதான் கொல்கத்தால இருந்து எப்படி எடுத்துட்டு போவாங்க, சரியா? And what they did was they understood that this can be made into an explosive also. RDX TNT ன்னு ஒன்னு இருக்கும் தெரியுமா? trinitrin toluene. Why is this significant ன்னு தெரியுமா? trinitrin நோபல் பிரைஸ் ன்னு ஒருத்தர் கொடுக்குறோம்ல, ஆல்ஃபிரட் நோபல். அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? அவர் தான் கண்டுபிடிச்சது, ஓகேவா? இந்த பாயிண்ட் என்னன்னா யூரோப்ல when this is happening இத வச்சு they are thinking that அப்போ அந்த வேர்ல்ட் வார் டைம்ல எல்லாம் இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன ஆயிடும்னா World War I will come, but ஆனா you need the saltpeter. When World War I comes, they will be worried about cut off of இது அது பேர் என்ன சொல்லுவாங்க, cut off of supply. So what they did was இதுல தான் ஹேபர்ஸ் அண்ட் பாஷ், இது வந்து ஜிஎஸ், இது வந்து குரூப் 1 கொஸ்டின், இது உங்களுக்கு தெரியும், குரூப் 1ல கேட்டிருக்காங்க. இது ஹேபர் அண்ட் பாஷ் ப்ராசஸ்னா மேனுஃபேக்சர் ஆஃப் ஹேபர் அண்ட் பாஷ் ப்ராசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரூப் 1ல இது கொஸ்டின். தட் இஸ் தே ஆர் taking the nitrogen from the air, making into an ammonia. Till this point the world dependent on sources for nitrogen to give it to the plants to increase the production. ஆனா ஒரு பாயிண்ட்ல இந்த ஹேபர் ப்ராசஸ் பண்றாங்க, இத வந்து ஜெர்மனில தான் பண்ணுவாங்க. இது ஜெர்மனி, ஹேபர் பாஷ்ன்றது ஜெர்மனி. So they are setting up factories. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அமோனியா once it comes na, இத வந்து I can use it for fertilizer and TNT. So both அந்த ரெண்டுமே வளர்றாங்க. அப்ப இந்த ஃபர்டிலைசர் வளர they sort out the food production in their country. நீங்க நல்லா பாருங்க, 1920ஸ்க்கு அப்புறம் தான் வேர்ல்டோட பாப்புலேஷன் ஸ்கைராக்கெட் ஆகும். 1920க்கு முன்னாடி birth rate and death rate was always same. People will be born, people will die. 20க்கு அப்புறம் பாருங்க, ஜியோகிராஃபில ஹியூமன் ரிசோர்ஸ், அந்த ஹியூமன் ஜியோகிராஃபின்னு ஒரு புக் இருக்கும், அந்த 20க்கு அப்புறம் தான் டெமோகிராஃபிக்னே ஸ்டார்ட் ஆகும். That is because இந்த fertilizer ஸ்டார்ட் ஆகுது. ஆனா 30 years, okay, 30 years எதுங்க பெனிசிலின், அது நிறைய இருக்கு. நம்ம பேசுறது இப்போ அக்ரிகல்ச்சர்.
அது வந்து இது. பட் ஆனா 1940 இந்த ஃபுட் இப்படி இருக்குல்ல, இப்போ பாயிண்ட் என்ன ஆகும்னா they will start growing it everywhere. இப்போ இதுல பாயிண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா when they start to grow, இந்த களவாணி படத்துல பாத்துறீங்களா, உரம் நிறைய போட்டீங்கன்னா அது வந்து இன்க்ரீஸ் இன் சைஸ். ஸோ இந்த வீட் எல்லாம் இஃப் இட் இன்க்ரீசஸ் இன் சைஸ், அது வந்து ரெயின்ஃபால் இருந்துகிட்டே இருக்கணும், அதர்வைஸ் டப்புன்னு கீழே வந்துடும். ஸோ இந்த ஃபர்டிலைசர் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா தே குட் நாட் கம் டு டர்ம்ஸ் வித் த ஃபேக்ட் தட் இந்த இது வந்து இப்படி கீழே விழுதுன்னு. அப்பதான் ஒருத்தர் வராரு, he comes and says, instead of having a lengthy இது, we will have an hybridனா ஜப்பான்ல இருந்து ஒரு வெரைட்டி எடுத்துட்டு வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்மாலர் வெரைட்டி கொடுக்குறாரு. அந்த ஸ்மாலர் வெரைட்டி ஃபர்டிலைசர் ஹையா இருக்கணும். இது 1950s. இப்போ 1950sல 1955லலாம் இந்தியா வாஸ் கோயிங் இன்டு த லைன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அது வந்து நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுட்டாங்க. நேரு எப்படி எப்படி எல்லாம் திட்டுறாங்க, முடிஞ்சிருச்சுட்டாங்க. அதனாலதான் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் 1960ல பாவங்க நேருவையாவது விட்டுலாம். ராகுல் காந்தி பிடிச்சி திட்டுங்க, யார் கேட்க போறா, நானும் சேர்த்து திட்டுறேன். he did something out of his அவர் வைஃப்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் he did all these things. அது இந்த மூளை இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. ரைட்டா? பட் ஆனா யூ திங்க் அபவுட் இட், 1955ல இந்த நார்மன் போர்லாக் வந்து கூட்டு வராரு. அதை கூட்டு வர்றது ஒரு பாகிஸ்தானி கூட்டு வர்றாரு. பாகிஸ்தான்ல போறாங்க, இவர் வந்து அங்க சொல்றாரு, பாகிஸ்தான்ல என்ன சொல்றாங்கன்னா இதுதான் பிரச்சனை. see religion is a double edged sword. அங்க என்ன சொல்றாங்கன்னா அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் அவர் கண்ட்ரிக்குள்ள வரக்கூடாது, அவுட் சைடு அதுல இருந்து ஏதாவது உள்ள வந்துரும். அப்போ அவர் என்ன பண்றாரு, இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வரும்போது எம்ஏ சுப்பிரமணியம், அவர் தான் இப்ப இறந்து போயிட்டு, சுவாமிநாதன் இறந்து போயிட்டார். சுப்பிரமணியம் வாஸ் த மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அப்புறம் சுவாமிநாதன் கூட பேசுறாங்க. அங்கேயும் இப்படி பேசும்போது நம்ம இந்தியாவிலேயும் இதே தான் சொல்லியிருக்காங்க, வேண்டாம், ஆனா நம்ம கண்டிப்பா ரிசல்ட் இன் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியா, டெமோக்ரஸி வில் நாட் சர்வைவ், எப்படியாவது இதை பண்ணுங்க, என்னவாது பண்ணுங்க. பியூரோக்ரஸி ஒர்க்கே பண்ணலையாம். the point is that he is describing in the book bureaucracy. நீங்க யோசிச்சு பாருங்களேன், பியூரோக்ரஸி அப்ப சூப்பரா இருந்துச்சு, இப்போதான் நல்லா போகுது. கரப்ஷன் இருக்கு ஒத்துக்கிறேன், பட் ஆனா பியூரோக்ரஸி வாஸ் ஸ்டக். அப்போ வந்து டிசைசிவா லீடர்ஸ் இருந்தாங்க. இப்ப இந்திரா காந்தி அண்ட் அந்த சுப்பிரமணியம், சுப்பிரமணியம்னு வருது அவர் பேர் என்ன, அவர் சுப்பிரமணியம், சுவாமிநாதன், all of them decided we will have agricultural universities to research this. We will have MSP to incentivize production. We will have land reforms. We will have land reforms. அதனாலதான் you will have 42nd Amendment Act. எல்லா சோசியலிஸ்ட் சைடு திரும்ப லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் லேண்ட் எல்லாருக்கும் போட்டோம், ஃபர்ஸ்ட் சாப்பாடு வரட்டும். வித்வுட் தட் கண்ட்ரியே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன வச்சு, அதான் கோயில் கட்டிக்கலாம், பட் ஆனா யார் இருப்பா கோயில்ல. பட் ஆனா தென் வாட் ஹேப்பன்ட் வாஸ் யூ ஹேட் எம்எஸ்பி, யூ ஹேட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், பட் ஆனா யூ டிட் நாட் ஹேவ் ஆர்கனைசேஷன் ஃபார் கெட்டிங் தட் வீட் அண்ட் ரைஸ். தென் யூ கிரியேட்டட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. then you created a system to incentivize that. இவ்வளோத்தையும் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் சும்மா பண்ணல. இதுக்கு ஹேபர் இருக்காரு, பாஷ் இருக்காரு, நார்மன் போர்லாக் இருக்காரு, அந்த பாகிஸ்தானி is also responsible, சுப்பிரமணியம் responsible. It was not because of one person that the country can grow. இப்ப புரியுதா? we stand on the shoulders of greats ன்னு சொல்லி நியூட்டன் சொன்னது இதுதான். we stand on, see இதெல்லாம் இல்லைன்னா சென்னையில you know that right? see we had, இப்ப எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது, they did not have food. அதனாலதான் அவங்க வந்து இப்போ இந்த அரிசி, நான் புரோட்டீன்னு கேட்டேன்னு வச்சுப்போம், எங்க வீட்டுல போய் புரோட்டீன்னு கேட்பேன், எங்க அம்மா ரெண்டு கரண்டி எக்ஸ்ட்ரா சாதம் வைப்பாங்க, அது கார்போஹைட்ரேட்ஸ்மா அப்படின்னு. அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. they came from a time when there was no food in the country including Tamil Nadu. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்க. it was because of governance, liberty, I hope
இட் இஸ் தேர் ஆல்வேஸ். நம்ம திருப்பியும் பின்னாடி போயிடணும்னா எங்க போறது? ஃபுட்டு, நார்மன் போர்லாக் எங்கேயா போயிடும். இப்படி போயிடலாம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, வேற என்ன இருக்கு? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஓகே, தேங்க்யூங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபீல் இது வைக்கணுமா? உட்காந்து பேசலாம்ல. வீல் சாப்பிட்டுட்டு வந்துடுறீங்களா? எத்தனை மணிக்கு? 4 o'clock. ஒரு சாப்பிட்டுட்டு இல்லைங்க, எல்லாம் டயர்டா இருக்காங்களே. இல்லைங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. கண்ணு பாருங்க.